பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? நல்ல புது துணிமணிலாம் வாங்கி இன்றைக்கி நல்ல கிறிஸ்மஸ் நாளை சந்தோஷமாய் கொண்டாடும்படி நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம் இருக்கட்டும். அவர் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க வேண்டுமா ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார்ல. இன்றைக்கும் ஆண்டவர் வித்தியாசமாய் விசேஷித்த செய்தியாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். வேதத்தில் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு பல பெயர்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு விசேஷித்த பெயரை இங்கே ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் நாமம் அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு விசேஷமான பெயர் உண்டு. அவர் அதிசயமான தெய்வம். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்துராதா? எண்ணி பார்க்க முடியாத ஒரு நன்மைகள் வந்து சேர்ந்து விடாதா? நான் நிறைய காரியங்களை என் வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்திருக்கிறேனே, பல மாதங்களாய் ஜெபிக்கிறேனே, எனக்கு ஒரு அதிசயம் நடந்தால் நல்லா இருக்குமே என்று நீங்கள் ரொம்ப ஏக்கத்தோடு எதிர்பார்க்குறீங்களே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய போகிறார். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்ய போகிறார். நீங்கள் இவ்வளவு நாள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த அதிசயம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி கர்த்தர் உதவி செய்வார். யோபு பக்தன் எவ்வளோ அழகாக எழுதுகிறார் பாருங்களேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீர் எனக்கு செய்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவர் செய்த அதிசயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம எண்ணி பார்ப்போமானால் அது கணக்கில் அடங்காது இருக்கும். தாவீது சொல்லும்போது நீரே அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம், என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை. உங்கள் வியாபாரத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும்னு விரும்புகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும்னு விரும்புகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் ஒரு அதிசயம் நடக்காதான்னு எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய ஏக்கத்தை நிறைவேற்றப் போகிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எரேமியா எழுதும் பொழுது தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று எழுதுகிறது பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெருசாக நடக்க போகிறதில்லை, நிறைவேற போகிறதில்லை. என்னுடைய திராணிக்கு மிஞ்சின காரியம் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை மிக எளிமையாய் மிக லேசாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். மனோவா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் மனைவி மலடியாக இருந்தார். அநேக நாட்கள் அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அநேக நாட்கள் தேவனிடத்தில் பதிலை காத்திருக்கிறார்கள். ஒரு நாள் வந்தது, அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் வானத்தில் இறங்கின தேவாதி தேவன் அவர்களை சந்தித்தார். அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும், அவன் நசரேனாய் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட இடப்படும் பொழுது மனோவா அவரை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய நாமம் என்ன? அப்போது அவர் சொன்னது, என் நாமம் அதிசயம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனோவா எதிர்பாராத நேரத்தில் அவரை தேடி வந்து அவருடைய தேவைகளை சந்தித்த ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஏற்ற வேளை வரும்பொழுது நமக்குரிய அதிசயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடைபெறும். ஆண்டவர் சொல்லுகிற எரேமியா பார்த்து, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒன்று இருக்குதாப்பா? உன்னால் சொல்ல முடியுமா? என்னால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்குத்தான் பதில், ஒன்றுமில்லப்பா, உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் ஒருவரே பெரிய காரியங்களையும் அதிசயமானவைகளையும் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
இந்த வார்த்தை கேட்கிற தெய்வஜனமே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உலகம் முழுவதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவருடைய பிறப்பி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஏக்க பெருமிச்சோடு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தால் நல்லா இருக்குமே, என் வாழ்க்கை மாறினால் நல்லா இருக்குமே, என் துக்க நாட்கள் முடிந்து போனால் நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு மிராக்கள் நடந்துடாதான்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்களே, அதிசயமானவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அதிசயமானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார். உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த அதிசயமான காரியங்கள் உங்களை தேடி தேவ கரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தரப்போகிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, அந்த அதிசயங்களை செய்து முடிக்கிற தேவன். 5 அப்பம் 2 மீனை 5000 மாற்றின தேவன். கடற்கரையிலிருந்து காடைகளை கொண்டு வந்து வனாந்தரத்தில் நிரப்பின ஆண்டவர். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்படி பண்ணின தேவன். வானத்தின் கதவை திறந்து மன்னாவை கொடுத்து போஷித்தவர். அக்கினி சம்பவம் மேக சம்பவமாய் நின்றவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 40 வருஷம் கால் வீங்காமல், வஸ்திரம் பழுதாகாமல், பாதரட்சின் வால் அருந்து போகாமல் நடத்தின தேவன். எவ்வளவு ஒரு அதிசயமான தேவன். அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அன்றைக்கு செய்த அதே அதிசயமான காரியங்களை காட்டிலும் மேலான அதிசயங்களை உங்களுக்கும் எனக்கும் அவர் இன்றைக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த கிறிஸ்மஸ் நாளில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு பிறந்ததே அதிசயம். கன்னியின் வயிற்றில் உருவாக்கப்பட்டார். இயேசு பிறந்ததே ஒரு அதிசயம்தான். அவர் அதிசயமான தேவன். நமக்கும் அதிசயங்களை செய்கிற தேவன். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த நாளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, நீ அதிசயமானவர். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீ செய்து விட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Wish you happy Christmas.